அத்தியாயம் 110. சமரன் கனமான தன் வாளை எடுத்து தன்னை நோக்கி வரும் வீரர்களை தாக்கினான். இதனால் முதலில் வந்த வீரர்களின் வாயிலிருந்து இரத்தம் வெளியேறியது. அவர்கள் கையில் இருந்த வாள் கீழே விழ அவர்களும் தரையில் சாய்ந்தனர். அதன் பிறகு சமரன் தனது வாளை மிகுந்த பலத்துடன் தரையில் அழுத்தினான். அதன் பலத்தினால் வாளை சுற்றி தரையில் பல விரிசல்கள் ஏற்பட்டன. பின் சமரன் தனது இடது கையை வானத்தை நோக்கி நீட்டினான். சமரனின் சமிக்ஞையை பார்த்ததும் இசையருவி அதிக நச்சுப்பொடியை எடுத்து கீழே வீசினாள். அதை சமரன் வெற்றிடக்கை நுட்பத்தை பயன்படுத்தி முதலில் வேகமாக அவனை நோக்கி இழுத்தான். பின்னர் அவனை சுற்றிலும் அதை பரப்பினான். இப்படி தூள் பரவியதும் சமரனுக்கு அருகில் நின்ற வீரர்களுக்கு முதலில் இருமல் வந்தது. பின் அடுத்து நின்றவர்களுக்கு என படிப்படியாக இருமல் அதிகரித்தது. சில வீரர்களின் வாயிலிருந்தும் மூக்கில் இருந்தும் இரத்தம் கசிந்தது. கர்ணா வேகமாக தனது மூச்சை உள்ளிழுத்தான். அவனின் முகத்தின் நிறம் மாறத் தொடங்கியது. அந்த வெள்ளை பொடியில் ஏதோ தவறு இருப்பது அவனுக்கு புரிந்து போனது. முதலில் கொஞ்சம் திகைத்த கர்ணா பிறகு வீரர்களை எச்சரித்தான். எல்லாரும் சீக்கிரம் பின்வாங்குங்க, இந்த பொடியில கண்டிப்பா ஏதோ கலந்திருக்கு, வேகமா பின்னால நகருங்க என்று கத்தினான். ஆயுதங்களுடன் சமரனை நோக்கி செல்லவிருந்த மற்ற வீரர்கள் அனைவரும் கர்ணாவின் கட்டளையை கேட்டு சட்டென பின்வாங்கத் தொடங்கினர். ஆனால் பின்வாங்கும் போது கூட அவர்களில் பலர் மயக்கமடைந்தனர். சிறிது நேரத்தில் அந்த வலிமை மிக்க வீரர்களில் ஒரு சிலர் மட்டுமே பாதுகாப்பாக பின்வாங்க முடிந்தது. அதன் காரணமாக கர்ணாவின் முகத்தில் ஒரு சிறிய பயம் தோன்றியது. தூள் தூவப்படத் தொடங்கியதும் பல வீரர்கள் வலியால் அலறி அடித்து தரையில் கிடந்தனர். இதை பார்த்த கர்ணா இந்த பொடி எதுவாக இருந்தாலும் அது அதிக அபாயகரமானது இல்லை என்பதை புரிந்து கொண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டான். பின் தன் தலையை உயர்த்தி முற்றத்தின் நடுவில் நின்றிருந்த சமரனை பார்த்தான். எங்க இடத்துக்கு வந்து எங்க வீரர்களுக்கு விஷம் கொடுக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்று கோபமாக கத்தினான். இதை கேட்ட சமரன் நக்கலான புன்னகையுடன் கர்ணாவை பார்த்தான். ஓ அப்படியா, தனியா வந்து ஏன் கூட போராட இத்தனை வீரர்களை அனுப்பி விட்டிருக்கியே, அது மட்டும் சரியா? நான் என்ன பாதுகாக்க இந்த விஷயத்தை பயன்படுத்தினேன், அது எப்படி தப்பாகும் என்று கேட்ட சமரன் சிரித்துக்கொண்டே தரையில் படுத்திருந்த வீரர்களுக்கு இடையில் நடந்து கர்ணாவை நோக்கி நகர்ந்தான். அவன் தோளில் வாளை வைத்தபடி சமரன் புருவத்தை தூக்க திடீரென தரையில் படுத்திருந்த வீரன் ஒருவன் சமரனது காலை பிடித்து இழுத்து தரையில் வீசினான். உடனே எழுந்த அந்த வீரன் சமரனிடம் வந்து தன் சக்தி வாய்ந்த வாளை சமரனின் வயிற்றில் செலுத்தினான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக வாள் வயிற்றுக்கு அருகில் வந்தவுடன் சமரன் சுருண்டு கொண்டான். அதனால் அந்த தாக்குதல் அவனுக்கு அதிக ஆபத்தானதாக மாறவில்லை. ஆனாலும் வாள் கீறியதால் சமரனின் வயிற்றில் இருந்து இரத்தம் வர ஆரம்பித்தது. அதனால் சமரன் சிறிது வலியை உணர்ந்தான். ஆனால் இந்த வலியை தன் முகத்தில் தோன்றவிடாமல் உடனே ஒதுங்கி நின்று அந்த வீரனுடன் சண்டையிட ஆரம்பித்தான் சமரன். போர் வீரன் தொடர்ந்து தாக்கினான். சமரன் தனது வாளால் அவனது தாக்குதல்களை தவிர்க்க முயன்றான். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த தனித்துவமான கல்லால் செய்யப்பட்ட வாளில் போர் வீரனின் தாக்குதல்களால் சிறு கீறல் கூட விழவில்லை. முற்றத்தில் இருவருக்கும் இடையே கடுமையான வாள் சண்டை நடந்தது. திடீரென்று அந்த வீரனின் கையை தாக்கினான் சமரன். அதனால் அவனது கையில் இரத்தம் வர ஆரம்பித்தது. அந்த வீரன் உடனே பின்வாங்க ஆரம்பித்தான். இதை பார்த்த சமரன் கோபத்துடன் அந்த வீரனிடம், எனக்கு முன்னால நின்று போராட தைரியம் இல்லை தானே, அதனால தான் ஒளிஞ்சிட்டு எனக்கு தெரியாம என்னை தாக்க வந்திருக்க. நீ உண்மையான போர் வீரனா இருக்கவே முடியாது. உனக்கும் புறமுதுகு காமிச்சு தப்பிச்சு ஓடுறவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, சுத்த கோழை நீ என்று சமரன் கத்த அந்த வீரன் பயத்துடன் ஓடத் தொடங்கினான். அவனை கோபத்துடன் பார்த்த சமரன் பின் தான் புதிதாக கற்றுக்கொண்ட நுட்பத்தை பயன்படுத்தி தரையில் தனது கால்களை அறைந்தான். உடனே தரையில் ஒரு சிறிய வெடிப்பு ஏற்பட்டது. அந்த வீரனுக்கு நேர் பின்னே இருந்த சமரன் அவனுக்கு முன் போய் நின்றான். தன் எதிரில் திடீரென சமரனை பார்த்ததும் அந்த வீரனின் தொண்டை வறண்டு போக கண்கள் பயத்தால் விரிந்தன. பின் முற்றத்தில் வாள் விழும் சத்தம் மட்டும் கேட்டது. அதைத் தொடர்ந்து போர் வீரன் தொண்டையை பிடித்து தரையில் விழுந்தான். அந்த வீரன் சமரனின் ஒரே கோபத் தாக்குதலால் உயிரை விட்டான். ஆனால் அதே நேரம் திடீரென யாரோ சமரனை மீண்டும் தாக்க முயன்றனர். அந்த தாக்குதலால் சமரனின் கையில் ஒரு ஆழமான காயம் வாளால் ஏற்பட்டது. இதனால் அவன் உடனடியாக திரும்பி பார்த்தான். தாக்கியது வேறு யாரும் அல்ல, அவனது பழைய எதிரியான சர்வேஸ்வரன் தான். அவனின் முகத்தில் கோபம் அதிகமாக இருந்தது. சமரனை கொல்ல வேண்டும் என்ற ஆசை அவன் கண்களில் வெறியாக தெரிந்தது. சமரன் போர் வீரனுடன் போரிட்டுக் கொண்டிருந்த போது சர்வேஸ்வரன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு சமரனின் அருகில் வந்தான். அதனால் அவனை எளிதாக தாக்க சர்வேஸ்வரனால் முடிந்தது.
ஆனால் அவனுடைய தாக்குதல் சமரனின் கையில் படும் என்று அவன் நினைக்கவில்லை. அதன் காரணமாக உள்ளுக்குள் கொஞ்சம் பதட்டமடைய ஆரம்பித்தான் சர்வேஸ்வரன். அதே நேரம் தன் மகன் சமரனின் முன் நிற்பதைக் கண்ட கர்ணா சற்று கலங்கி போனான். சர்வேஸ்வரா, கொஞ்சம் கவனமாயிரு, இந்த பையன் ரொம்ப வலிமையானவன் என்று கத்தினான். ஓநாய் கூட்டத்தின் கோட்டையில் புகுந்த சமரன் எப்படி ஒரு சலசலப்பை உருவாக்கினான் என்பதை கர்ணா நினைவு கூர்ந்தான். இது அவனது மகனுக்காக அவனை கவலையடையச் செய்தது. உண்மையில் சர்வேஸ்வரன் எப்போது சமரனை அடைந்தான் என்பது கர்ணாவுக்கும் தெரியாது. அவன் முன்பே கவனித்திருந்தால் நிச்சயமாக அவனை தடுத்திருப்பான். ஆனால் சமரன் புன்னகை செய்தபடி கர்ணாவை பார்த்தான். கொஞ்சம் தாமதமா சொல்றீங்களே தலைவரே, இதை நீங்க முதல்லயே உங்க மகனுக்கு சொல்லியிருக்க வேண்டாமா என்று கேலியாக கூறிய சமரன் தன் வாளை சுழற்றி சர்வேஸ்வரனை தாக்கினான். அதே சமயம் சமரனின் சக்தி வாய்ந்த தாக்குதல்களை உணர்ந்த சர்வேஸ்வரன் நடுவில் வாளை நீட்டி அவனின் தாக்குதலை தவிர்த்தான். சமரனின் இந்த சக்தியை பார்த்த சர்வேஸ்வரனின் மனதில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. இந்த பையன் உண்மையிலேயே 9 நட்சத்திர அபராஜிதன் ஆயிட்டான். இவன் கிட்ட போராடுற அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாதே என்று அவன் மனம் பரிதவித்தது. ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. அதனால் கோபத்தில் பற்களை கடித்த சர்வேஸ்வரன் தன் முழு பலத்தையும் கொண்டு சமரனுடன் சண்டையிடுவதே சரி என்று நினைத்தான். ஆனால் சமரனின் அதிவேகத்தால் அவனை தாக்குவதில் மிகவும் சிரமப்பட்டான் சர்வேஸ்வரன். அதனால் சமரனை தாக்க சரியான ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தான். அவனுக்கும் சரியான வாய்ப்பு கிடைத்தது. அப்போது சமரன் தனது 2வது தாக்குதலை தொடங்கினான். அவனை இப்போதைக்கு தவிர்த்தான் சர்வேஸ்வரன். பின்னர் அவன் தனது அனைத்து சக்திகளையும் தனது வாளுக்குள் செலுத்தத் தொடங்கினான். இதனால் சமரனின் தாக்குதல்கள் முன்பை விட பலவீனமாயின. இதை உணர்ந்த சமரன் தனது சக்திகளை வாளில் திரட்டி சர்வேஸ்வரனை தனது பலமான தாக்குதலால் தாக்கினான். ஆனால் சர்வேஸ்வரனும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சமரனை தாக்க சக்திகள் நிறைந்த வாளை சுழற்றினான். சமரன் சர்வேஸ்வரனின் சக்திகளின் மோதலால் பிறந்த ஒரு பிரகாசமான ஒளி திடீரென்று முழு முற்றத்திலும் பரவத் தொடங்கியது. சில நொடி நீடித்த பிரகாசத்தை திகைப்புடன் பார்த்தான் கர்ணா. சில நொடிகளில் அங்கே வெளிச்சம் குறைந்தபோது சர்வேஸ்வரன் காற்றில் பறந்தபடி பின்னோக்கி செல்வதையும் அவன் வாயிலிருந்து இரத்த ஊற்று வெளியேறுவதையும் தான் அனைவரும் பார்த்தனர். அவனது நிலையை பார்த்த கர்ணா சமரனின் பக்கம் தன் கண்களை திருப்பினான். ஆனால் அதே நேரம் சர்வேஸ்வரனின் தாக்குதல் வெறுமையாக போகவில்லை. அவனது வாள் சமரனின் மார்பை கிழித்துக் கொண்டு உள்ளே புகுந்திருந்தது. சமரனின் தாக்குதலால் வேகமாக பறந்து ஒரு தூணில் மோதிய சர்வேஸ்வரன் கண்கள் இருள் சூழ மயக்கமடைந்தான். ஆனால் அவனது சக்திகள் நிறைந்த வாள் சமரனின் மார்பில் நுழைந்ததால் சமரனின் உடல் இரத்தத்தில் நனையத் தொடங்கியது. சர்வேஸ்வரனின் இந்த சக்தி வாய்ந்த தாக்குதலால் சமரனும் சில படிகள் பின்வாங்கினான். இசையருவியும் வானத்தில் இருந்து சமரனை பார்த்தாள். அவனது மார்பில் வாள் சொருகப்பட்டிருப்பதைக் கண்டு திகிலடைந்தாள். உடனே அவள் நீலக்கழுகை கீழே செலுத்த தயாரானாள். ஆனால் சமரன் வானத்தை நோக்கி கையசைத்து அதை செய்ய விடாமல் தடுப்பதை கண்டாள். இதனால் இசையருவி கோபம் கொள்ளவில்லை. மாறாக தொடர்ந்து சமரனையே நம்பிக்கையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். மறுபுறம் முற்றத்தில் சமரன் தடுமாறி மூச்சு திணறி தன் மார்பில் சொருகப்பட்ட வாளை உன்னிப்பாக பார்த்தான். பின்னர் தைரியத்தை வரவழைத்து வாளை பிடித்து அதை மார்பிலிருந்து வெளியே எடுத்தான். வாள் மார்பிலிருந்து வெளியே வரும்போது அவன் கடுமையான வலியை உணர்ந்தான். அதனால் அவன் சத்தமாக கத்த ஆரம்பித்தான். என்ற சமரனின் அலறல் அந்த கோட்டை முழுக்க எதிரொலித்தது. ஆனால் அந்த வாளை வெளியே எடுத்தவுடன் அந்த வாளால் உண்டான ஆழமான காயம் திடீரென தானே ஆற ஆரம்பித்ததை சமரன் உணர்ந்தான். இதை பார்த்த சமரன் மிகவும் ஆச்சரியப்பட்டு தன் மோதிரத்தை பார்த்தான். அதிலிருந்து வர்ணமித்திரரின் குரல் கேட்டது. என்ன பார்க்காத சமரா, இது யமுனா கொடுத்த அந்த மந்திர கவசத்தோட அதிசயம் என்றார். அதை கேட்ட சமரன் தன் உடம்பில் இருந்த வலியும் மறந்து விட்டதை உணர்ந்தான். பிறகு அவன் தன் வயிற்றில் முதலில் வந்த வாள்காயத்தை பார்த்தான். அந்த காயமும் இப்போது முற்றிலுமாக மறைந்திருப்பதை கண்டான். அப்படி ஒரு அதிசயத்தை கண்டு சமரன் மனதிற்குள் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தான். யமுனாவோட இந்த கவசம் உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது. இன்னைக்கு இதை நான் அணியாம இருந்திருந்தா இந்த முற்றத்திலேயே இறந்திருப்பேன். என் உயிரையே இந்த கவசம் தான் காப்பாத்திருக்கு என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட சமரன் வாளை கையில் இறுக்கி பிடித்தபடி பார்வையை திருப்பி சர்வேஸ்வரனை பார்த்தான். அங்கே பாதி இறந்த நிலையில் இருந்தான் சர்வேஸ்வரன். அவனை தனது சக்தியை பயன்படுத்தி கர்ணாவை நோக்கி காற்றில் வீசினான் சமரன். காற்றில் சர்வேஸ்வரன் வருவதை பார்த்த கர்ணா, சர்வேஸ்வரா, சுய நினைவுக்கு வா என்று கத்தினான். ஆனால் கர்ணாவின் குரல் அவனை பாதிக்கவில்லை. நேராக கர்ணாவின் காலில் சென்று விழுந்தான். அவன் தரையில் விழுந்தவுடன் கர்ணா உடனடியாக அவனிடம் குனிந்து அவனது மூச்சை பரிசோதிக்கத் தொடங்கினான்.
சர்வேஸ்வரன் இன்னும் உயிருடன் இருப்பதை உணர்ந்த கர்ணா நிம்மதியுற்று சில வீரர்களிடம் தன் மகனை ஒப்படைத்தான். பின் தரையில் கிடந்த ஒரு தடிமனான ஈட்டியை எடுத்து சமரனை அச்சுறுத்தும் கண்களால் பார்த்தான். இன்னைக்கு உன்னை கொல்லலன்னா நான் செத்ததுக்கு சமம். தயாராகிக்க சமரா, இன்னைக்கு தான் உன் கடைசி நாள். நீ இங்கேயே சாக போற என்று கோபமாக கத்தினான். இதை கேட்ட சமரன் அவனுடைய மிரட்டலை பொருட்படுத்தாமல் அலட்சியமாக அவனை பார்த்தான். இதை நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கீங்க தலைவரே, புதுசா எதையாவது யோசிச்சு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல நீங்க இந்த முட்டாள்களோட தலைவர், உங்களை யோசிக்க சொல்றது ஏன் தப்புதான் என்று கேலியாக சொன்னான் சமரன். மறுபுறம் போர் வீரர்கள் சர்வேஸ்வரனை தரையில் இருந்து தூக்கியவுடன் ஒரு வீரன் சர்வேஸ்வரனின் கால்கள் இரண்டும் சக்தியால் முற்றிலும் கருப்பாக இருப்பதை கண்டான். இதை பார்த்த அந்த வீரன் மிகவும் பதட்டமடைந்தான். மேலும் அதிக வருத்தப்பட்டான். அவன் கவலையை கண்ட பின்னால் நின்ற வீரன் அவனிடம், உனக்கு என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? நம்ம குட்டி தலைவனை இங்கிருந்து சீக்கிரமா அழைச்சிட்டு போகணும், இல்லைன்னா தலைவர் ரொம்ப கோபப்படுவார் என்றான். ஏன் கவலைப்படுறேன்னா, இனி போர் வீரர்களான நாம வாழ்நாள் முழுக்க நம்ம சிறிய தலைவனை நம்மோட சுமக்க வேண்டியிருக்கும் என்று வருத்தமாக கூறினான் அந்த வீரன். வீரனின் இந்த வார்த்தைகளை கேட்ட அவனது நண்பனும் பதட்டமானான். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர என்று புரியாமல் கேட்டான் அவன். அந்த பையனோட சக்தியால நம்ம சிறிய தலைவன் இனி நடக்கவே முடியாது. அவரோட காலை பாரு, ஒரு குறி இருக்கும். ரொம்ப நாள் முன்ன ஒரு நண்பரோட காலில் இதே போல ஒரு அடிபட்ட குறி இருந்தது. அவரும் ஒரு சக்தி வாய்ந்த நபரோட தான் சண்டை போட்டாரு. அதுக்கப்புறம் அவரால் கடைசி மூச்சு வர நடக்கவே முடியல என்று சோகமாக சொன்னான் பதட்டமடைந்த வீரன். இதை கேட்ட மற்ற வீரனின் நெற்றியும் வியர்க்கத் தொடங்கியது. படபடப்பை கட்டுப்படுத்தி கொண்டு சர்வேஸ்வரனை விரைவில் அங்கிருந்து வெளியேற்றுவது நல்லது என்று நினைத்தான். அவர்கள் அங்கிருந்து செல்வதை சமரனும் ஓரக்கண்ணால் பார்த்தான். சர்வேஸ்வரன் மீண்டும் நடக்க முடியுமா இல்லையா என்பது சமரனுக்கு முக்கியமில்லை. ஏனெனில் சமரனுடன் சர்வேஸ்வரனின் உறவு அத்தனை மோசமாக இருந்தது. எப்படியோ சர்வேஸ்வரன் தான் அவனின் நிலைக்கு காரணம். ஏனெனில் அவன்தான் முதலில் குகைக்குள் சமரனை கொல்ல முயன்றான். அவனால் தான் சமரன் கர்ணாவையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அன்று சமரன் உயிருடன் தப்பிக்க முடிந்தது அவனது அதிர்ஷ்டம். ஒருவேளை இன்று சமரன் இரக்கமில்லாமல் இருந்திருந்தால் போர் வீரர்கள் அவனை பிடித்து நிறைய சித்திரவதை செய்திருப்பார்கள். அதனால் தான் தன்னை பற்றிய பயத்தை அவர்களின் இதயங்களில் உருவாக்குவது சமரனுக்கு மிகவும் முக்கியமாக இருந்தது. இந்த நேரத்தில் கர்ணா சமரனை தான் பார்த்தான். அவன் உடலில் இருந்து சக்திகள் மெல்ல வெளிவர ஆரம்பித்தன. அப்போது அவனது உடலை சுற்றி பச்சை ஆற்றல் தெரிந்தது. இதன் காரணமாக அவனது உடலில் ஒரு ஆற்றல் கவசம் உருவாகத் தொடங்கியது. இந்த சக்திகளின் கவசத்தை உருவாக்க ஒருவனின் சக்திகளில் தேர்ச்சி தேவை. மேலும் இந்த சக்திகளின் கவசம் அணிபவரின் பாதுகாப்பு, வேகம் மற்றும் தாக்குதல் சக்தியை அதிகரிக்க பயன்படுத்தப்பட்டது. அதனால் தான் கிட்டத்தட்ட அனைத்து திறமையான போர் வீரர்களும் போரில் முதலில் தங்கள் கவசத்தை தயார் செய்தனர். ஆனால் சமரனின் தற்போதைய சக்திகளை பொறுத்தவரை அவன் தனது சக்தியை பயன்படுத்தி தனது உடலை சிறிது மட்டுமே மறைக்க முடியும். அவன் தன் சக்தி வேகத்தை அதிகரிக்க இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருந்தது. ஒருவேளை அதனால் தான் அபராஜிதனுக்கும் தனஞ்சய நிலை வீரனுக்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதாக மக்கள் கூறுகிறார்களோ என்னவோ. மேலும் சமரன் கர்ணாவைப் போல ஒரு கேடயத்தை உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் முதலில் திறமையான அந்தஸ்தை அடைய வேண்டும். கர்ணாவின் சக்திகளின் கவசம் உருவாகி வருவதைக் கண்ட சமரன் பெருமூச்சு விட்டான். சமரன் எத்தனை தனித்துவமான நுட்பங்களில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் ஒரு நிபுணத்துவ நிலையை அடைந்தவுடன் தான் அவனது உண்மையான சக்தியை அவனால் உணர முடியும் என அவனுக்கு புரிந்தது. ஆனால் அனைத்தையும் மீறி சமரன் தனது வாளின் பிடியை இறுக்கிக் கொண்டான். பின்னர் கவனமாக அவனது உடலில் இருந்த மீதமுள்ள சக்திகளை எடுக்க ஆரம்பித்தான். படிப்படியாக சமரனின் உடலும் சக்திகளால் மூடப்பட்டது. மேலும் கர்ணா இன்னும் சமரனை தாக்கவில்லை. ஏனெனில் கர்ணா சமரனை மீண்டும் மீண்டும் தாக்குவதற்கு பதிலாக ஒரு சக்தி வாய்ந்த அடியால் அழிக்க விரும்பினான். இதை நினைத்து கர்ணா தன் கையை ஈட்டியில் தேய்க்கத் தொடங்கினான். பின்னர் தனது உடலின் வலிமை மேலும் மேலும் அதிகரிப்பதை உணர்ந்தான். அவனது சக்திகள் அதிகமானதுடன் அவன் சிரித்துக் கொண்டே என்று சத்தமாக கத்தினான். பின் கர்ணா தனது கால்களை தரையில் பதித்தபடி சமரனை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கினான். அப்போது திடீரென்று அவன் கையில் இருந்த ஈட்டி நடுங்கத் தொடங்கியது. வெள்ளை நிற ஆற்றல் அவனை சுற்றி நகரத் தொடங்கியது. அந்த ஈட்டியின் முனையும் முற்றிலும் வெண்மையாக மாறியது. கர்ணா அதை சமரனை நோக்கி பலமாக வீச ஈட்டி நேராக சமரனின் கழுத்தை நோக்கி வரத் தொடங்கியது. முந்தைய 2 தாக்குதல்களும் பயனற்றதாக நிரூபணமானதால் சமரன் சில கவசங்களை அணிந்திருக்க வேண்டும் என்பதை கர்ணா புரிந்து கொண்டான். எனவேதான் அவன் இம்முறை சமரனின் தலையை குறிவைத்தான். மறுபுறம் கர்ணாவின் இந்த ஆபத்தான தாக்குதலை கண்ட சமரன்
கர்ணா அந்த ஈட்டியை காற்றிலும் கட்டுப்படுத்த முடியும் என்பதை உணர்ந்தான். அதனால் பீதியடைந்த சமரன் சற்று பின்வாங்கத் தொடங்கினான். ஆனால் கர்ணாவின் ஈட்டி சமரனை நோக்கி வேகமாக வரத் தொடங்கியது. இதை கண்ட சமரனுக்கு இப்போது என்ன செய்வதென்று புரியவில்லை. ஏனெனில் ஈட்டியை அவன் தவிர்க்க முயல்வதற்குள் அந்த ஈட்டி அவனை நோக்கி வந்துவிடும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.